ஹலோ மாணவர்களே, வணக்கம். என்னுடைய ஃப்ரெண்டு பெங்களூர்ல இருந்து கிருஷ்ணகிரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துக்கு வந்தாரு. அவர் பயணித்த மொத்த தொலைவு, அதாவது தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர். அதே மாதிரி எடுத்துக்கொண்ட கால அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் தான். சரி, அவர் எவ்வளோ ஸ்பீட்ல வந்திருப்பாரு? இதுதாங்க கேள்வி. தமிழ்ல சொல்லணும்னா அவர் எவ்வளோ வேகத்துல வந்திருப்பார். அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இது ஆங்கிலத்தில். தமிழ்ல சொல்லணும்னா வேகம் இஸ் ஈக்குவல் டு தூரம் பை நேரம். இப்போ எவ்வளவு ஸ்பீட்ல வந்திருப்பாருன்றத கண்டுபிடிச்சிடலாமா? சரி, அவர் பயணித்த மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120. எடுத்துக்கொண்ட கால நேரம் 2 மணி நேரம் தான். அப்போ 120 ரெண்டாவது வகுக்கும் போது நமக்கு 60 கிலோமீட்டர் பர் ஹார். இது ஸ்பீடோட யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹார் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா கிலோமீட்டர் பை ஹார் அப்படின்னு. சரி, இந்த காரோடைய ஸ்பீடு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி சொல்லிட்டீங்க. இந்த மேலே சுற்றுதே இந்த ஃபேனு, இந்த ஃபேனுடைய ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்ணி சொல்லுவீங்க? உங்ககிட்டயும் கேட்குறேன், இந்த ஃபேனுடைய ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்ணி சொல்லுவீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு ஸ்பீடை கால்குலேட் பண்ணோம்னா அதுக்கு தூரம் அப்புறம் நேரம் வேணும்னு சொன்னீங்க. ஆனால் இந்த ஃபேன் தான் எந்த தூரத்தையும் கடக்கவே இல்லையே. இந்த ஃபேன் ஒரே இடத்துல சொல்லிட்டு இருக்குது. சரி, அப்படி இருக்கும்போது இந்த ஃபேனுடைய ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்ணி சொல்லுவீங்க? இதுக்கான பதிலாக அந்த சாரே. மாணவர்களே, இந்த மின்விசிறி ஒரு நிமிடத்தில் எத்தனை முறை சுற்றுகிறது, இதை வைத்துத்தான் அதனுடைய வேகத்தை கணக்கிட முடியும். இங்கிலீஷ்ல சொன்னோம் அப்படின்னா the speed of the fan is measured by how many time it rotates in 1 minute. RPM அப்படின்னு சொல்லுவோம். RPMனா என்ன? revolutions per minute. உதாரணமா சொல்லணும்னா இந்த மின்விசிறினுடைய RPM 200. அப்படின்னா என்ன? அப்படின்னா இந்த மின்விசிறி ஒரு நிமிடத்தில் 200 முறை சுழல்கின்றது அப்படின்றது அர்த்தம். இப்போ இந்த மின்விசிறி பாருங்களேன், ரொம்ப வேகமா சுத்துது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கண்களுக்கு ஒரு சக்கரம் சுத்துவது மட்டும்தான் தெரியுது. இதுவே ரொம்ப ஸ்லோவா இருந்தா அந்த மின்விசிறி ஒரு நிமிடத்தில் எத்தனை முறை சுற்றுகிறது அப்படின்னு சொல்லி ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். சரி, சொல்லுங்க சார். சார், இந்த மின்விசிறியின் வேகத்தை கணக்கீடு செய்வதற்கு ஏதாவது கருவி இருக்கா சார்? அருமையான கேள்வி. இந்த மின்விசிறியினுடைய வேகத்தை கணக்கிடுவதற்கு ஏதாவது கருவி இருக்கான்னு கேட்குறாங்க. கண்டிப்பா இருக்கு. இதனுடைய பேர் டாக்கோமீட்டர். இந்த டாக்கோமீட்டர் அப்படின்ற கருவியை பயன்படுத்தி ஒரு மின்விசிறியினுடைய வேகத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான ஃபேன் இருக்கு. சரிங்களா? சீலிங் ஃபேன் இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபேன் இருக்கு, எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கு. இந்த ஃபேனுங்களுடைய ஆர்பிஎம்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக சீலிங் ஃபேன் வந்து 250லேருந்து 400 ஆர்பிஎம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபேன் வந்து 1200லேருந்து 1500 இருக்கும். எக்ஸாஸ்ட் ஃபேன் பார்த்தீங்கன்னா 800லேருந்து 1500 ஆர்பிஎம் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் சார் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனுடைய ஆர்பிஎம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபேனுடைய ரக்கைகள் பார்த்தீங்கன்னா அந்த பிளேடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அது நமக்கு வேகமாக கொடுக்கும். சொல்லுங்க சார். சார், இந்த வாகனங்களுக்கும் ஆர்பிஎம் வருமா சார்? ரொம்ப அருமையான கேள்வி. இந்த வாகனங்களுக்கு ஆர்பிஎம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. தேவை அப்படின்னா இந்த வாகனங்களுக்கும் நம்ம ஆர்பிஎம் கண்டுபிடிக்கலாம். ஆர்பிஎம்ன்றது என்ன? ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட். வாகனங்களுக்கும் நம்ம வந்து ஆர்பிஎம் கண்டுபிடிக்க முடியும். சரி, வாகனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? அதனுடைய வேகத்தை குறிப்பிடுறதுக்கு கிலோமீட்டர் பர் ஹார் அப்படின்னு குறிப்பிடுவோம் இல்லையா? ஏன்னா சக்கரம் வந்து ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு நகர்ந்து போகுது. சரி, ஃபர்ஸ்ட் இப்போ உதாரணத்துக்கு இந்த பைக்கோடைய ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் பர் ஹார். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இது ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை செல்லும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போ நமக்கு தெரியும் ஸ்பீட் பர் மினிட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 50. அதே மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்போ 50/60 போது நமக்கு என்ன கிடைக்குது? அப்ராக்சிமேட்டா 0.83 கிலோமீட்டர் பர் மினிட் அப்படி கிடைக்குது. இதை மீட்டருக்கு மாத்திக்கலாமா? அப்போ என்ன பண்ணும்? ஒரு கிலோமீட்டர்ல 1000 மீட்டர் இருக்கும். அப்போ 0.83 into 1000 நமக்கு 830 மீட்டர் அப்ராக்சிமேட்லி கிடைக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் மினிட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததா அந்த பைக் உடைய வீல் இருக்கு இல்லையா, அந்த வீலுடைய சர்க்காம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். சர்க்காம்ஃபரன்ஸ்ன்றது தமிழ்ல சுற்றளவு. ஸோ ரேடியஸ் வேணும். இப்போ அந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா விட்டம் வந்து 18 இன்ச் இருக்கு, அதாவது டயமீட்டர் வந்து 18 இன்ச் இருக்கு. இப்போ ரேடியஸ்ன்னும் போது அதில் பாதி 9 இன்ச். அப்போ 1 இன்ச்சில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.0254 மீட்டர்ஸ் இருக்கும்.
அப்போ இது 9 இன்ச்சுனா 9 இன்டூ 0.0254 நமக்கு 0.02286 அப்ராக்சிமேட்டா 0.23 மீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ பைக்கோடைய வீலோடைய ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.23 மீட்டர். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? 2 pi r. ஸோ 2 into 22/7 into 0.23 நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 1.44 மீட்டர் கிடைக்குது. சரி, இப்போ ஆர்பிஎம் என்பது என்ன? டிஸ்டன்ஸ் பர் மினிட் டிவைடட் பை சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் பர் மினிட் நமக்கு எவ்வளோ கிடைச்சது? 830. அதே மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ கிடைக்குது? 1.44. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 576 ஆர்பிஎம். அப்போ ஒரு நிமிடத்திற்கு அந்த வீலோடைய சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 576. சரி, இந்த ஆர்பிஎம் நம்மளுடைய டெய்லியும் கூட நம்ம பார்க்குறோம். கடிகாரத்தில் கூட இந்த ஆர்பிஎம் இருக்கு. இப்போ செகண்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஃபுல் செகண்ட்ஸ்ன்றது ஆர்பிஎம் வந்து 1 வரும். இதே மினிட் அப்படின்னா 1/60 வரும். ஹவர்ஸ்னா வெரி வெரி ஸ்லோவாக இருக்கும். அதனால 1/720. இந்த 720 எப்படி வந்துச்சு? 12 into 60 720. ஓகேவா? சரி, இருங்க கொஞ்சம் இருங்க, போயிடாதீங்க. இந்த பூமிக்கு ஆர்பிஎம் வருமா? கண்டிப்பா வரும். பூமி ஒரு நிமிடத்தில் எத்தனை முறை சுற்றுகிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? சரி, இப்போ இந்த பூமி பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே சுத்திக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியனும் சுத்தி வருது. தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ள கால அளவு எவ்வளோ? ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். இதை நிமிடத்துக்கு மாத்துங்க. 24 into 60 1440 நிமிஷம். சரிங்களா? இப்போ இது செகண்டுக்கு மாத்தோம்னா என்ன பண்ணுவோம்? 1 divided by 440. அப்போ என்ன ஆர்பிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 0.000694, ரொம்ப கம்மியாக தான் சுத்துது. அப்போ ஒரு நிமிடத்துக்கு அப்ராக்சிமேட்டா 0.000694. மீண்டும் புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.